ஏண்டா கீரை வாங்கினா அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை இப்படிலாம் விற்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து சீமை பொன்னாங்கண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஒரு சிவப்பு கலரில் இருக்கும் அந்த கீரை. அது வந்து சீமை பொன்னாங்கண்ணின்னுவாங்க. சிவப்பு பொன்னாங்கண்ணின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சீமை பொன்னாங்கண்ணின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அப்போல்லாம் சீமை பொன்னாங்கண்ணி தான் சொல்லுவாங்க. அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சி, கண்ணுக்கெல்லாம் நல்லது. அதை தேடி தேடி வாங்குவாங்க. இப்போ அந்த கீரையே கிடைக்க மாட்டுது. மக்களுக்கு எது நல்லதோ, எது தேவையோ, எது அத்தியாவசியமோ அதை இவங்கெல்லாம் விற்க மாட்டாங்க. இவங்களுக்கு எது ஈஸியாக விளையுமோ, ஈஸியாக எது ஹை ஈல்டு தருமோ அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொண்டாந்து அதை தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுவாங்க. நம்ம போய் கேட்டோன்னா இல்லைங்க அது யாரும் வாங்க மாட்டாங்க, எல்லாம் இதை தான் கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க வியாபாரிங்க. இந்தமாரி வந்து ஒரு கட்டமைச்சிட்டாங்க. நமக்கு என்ன தேவையோ அது எங்கே கிடைக்குதோ அதை தான் நம்ம தேடி தேடி வாங்கணும். அனாவசியமான கீரையெல்லாம் வாங்காத. இந்த கலராக வேறு கலரில் வருது கீரையெல்லாம், அதெல்லாம் வந்து செயற்கையாக இவங்களே உருவாக்குது. ஆர்டிஃபிஷியலான கீரை, அதெல்லாம் வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸு. அதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. முன்னாடி எதெல்லாம் இல்லையோ இப்போ எதெல்லாம் புதுசாக வருதோ இதெல்லாம் வந்து ஹைப்ரிட். இதெல்லாம் வந்து உடம்புக்கு கேடு உண்டாகக்கூடிய விஷயம். முன்னாடி எதெல்லாம் இருந்துச்சோ அதுதான் உடம்பு நல்லது, அதை தான் வாங்கணும். நியாயமாடா இதெல்லாம்?